அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். அதாவது சகோதர சகோதரிகள் ஒற்றுமை உண்டா, அவர்களால் லாபம் உண்டா பார்த்தோமானால், லக்னத்திற்கு 3 இளைய சகோதரன் இளைய சகோதரி, லக்னத்திற்கு 11 மூத்த சகோதரன் மூத்த சகோதரி, அதுதான் கணக்கு. அதை வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அதாவது ஒரு சொத்து இருக்கிறது, அது சொத்து பிரிக்கப்பட வேண்டும். அப்போ என்ன சொல்றான், சொத்து பிரிக்கிற டைம் வந்தாச்சியா, இந்த தம்பி ஒத்துப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியல, அது வேற ஒரு குழப்பம். எங்க சம்சாரம் எப்பவோ பிரிச்சின்னு வாங்கிருந்து என் மனைவி எங்க வாய் திறந்தா என்ன ஆகுமோன்னு யோசனை. அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியல. யாரு? தம்பிக்காரன். அவன் சொல்றான். சரி, தம்பிக்காரன் என்ன சொல்றான், அப்பா சொத்து இப்போ ஷேர் போடணும், பேசலாமான்னு யோசனை. அண்ணங்காரன் ஒத்துப்பானா, இன்னும் போட்டோம் பார்க்கலான்னுவானா, அது என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஒரு வேவரி மைண்டு. அப்படி அவன் இதை எப்படி தீர்க்கிறது? ஜாதகத்தால முடியுமா? முடியும். எப்படி? அதாவது மூத்த சகோதர ஸ்தானத்திலே உங்களுக்கு ரிஷப லக்னன் வைங்க, மூத்த சகோதர ஸ்தானத்திலே குரு அமர்ந்து இருந்தா மூத்த சகோதரனால் பிரச்சனை இல்லை. மூத்த சகோதரன் 11ஆம் ஸ்தானத்திலே 2, 5, 7, 9, 10, 11 கூடியவன் அமர்ந்தாலும் குரு பார்த்தாலும் விட்டு கொடுக்கும் எண்ணம் அவனுக்கு உண்டு. ஆனால் 6, 8, 12 கூடியவன் இணைந்து அந்த ரிஷப லக்னத்திற்கு 7 கூடிய செவ்வாய் பார்த்தாலும் தெரிந்தாலும், ஐயா சிறு பிரச்சனை பெரியதாக காட்டுத்தீ போல வளர்ந்து கோர்ட்டு கேசு அலைந்து இவர்கள் சாப்பிடுவதை விட இந்த லாபம் கோர்ட்டு கேஸுக்கு போயிடும். ஆமா, அதனால 11ஆவது ஸ்தானத்துல சுபகிரகம் இருக்க வேண்டும், சுபகிரகம் பார்க்க வேண்டும். சரி, இளைய சகோதர ஸ்தானத்துக்கு எப்படி? இதே ரிஷப லக்னம், இளைய சகோதர ஸ்தானத்துல 7 கூடிய செவ்வாய் உட்கார்ந்தாலும் பூர்வீக சொத்து அல்லவா பிரிக்க வேண்டியது. அந்த லக்னத்திற்கு 5 பூர்வீக சொத்தை காட்டக்கூடிய ஒரு இடம். அதுல 12 கூடியவன் 7 கூடியவன் செவ்வாய் 5ல உட்கார்ந்தாலும் கேது உட்கார்ந்தாலும் பிரிக்க விடமாட்டான். அந்த சொத்தம் இவன் கைக்கு சரியா வராது. யார் கைக்கு? மூத்தவர் கைக்கு சரியா வராது. அதே நேரத்துல அந்த இளைய சகோதரனுக்கு 8 கூடியவன் சனி 2ல இருந்தாலும் அவன் வாயை திறந்தா ஐயா காதை மூடிக்கணும் அப்படி பேசுவான். ஆகவே இந்த பஞ்சாயத்து பெருசா போகும். ஜாதகம் பார்க்குறப்பவே தெரிஞ்சிடும். சரி, இதுக்கு என்ன வழி அப்படின்னா, இதுக்கு பஞ்சாயத்து சொல்லக்கூடியவர்கள் ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும். எப்படி? லக்னத்திற்கு குரு சிறந்து இருந்தால், அதாவது 2ல் இருந்தால், லக்னத்திற்கு 5ல் இருந்தால், லக்னத்திற்கு 9ல் இருந்தால், டேய் ஏதோ முன்ன பின்ன பார்த்து முடிச்சும் போங்கடா, தகராறு பண்ணி தேவையில்லாம பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு இருக்கிறதையும் விட போறீங்கடா மடப்பசங்களை அப்படின்வாரு. அவருடைய வார்த்தையை இவர்கள் எடுப்பார்கள். அதை விட்டு விட்டு இவர்கள் போக்காக விட்டு விட்டால் பலன் இல்லை. சகோதரர்களால் பிரச்சனை வந்து சொத்துக்கள் சின்ன பின்னமாகிவிடும். ஆகவே நண்பர்களே, இந்த சொத்து பிரச்சனை தீரும் பொழுது நடுவிலே மீடியேட்டர், அதாவது பஞ்சாயத்து சொல்லக்கூடியவர் ஜாதகம் அருமையாக இருந்தால் அவரை பார்த்து பயப்படுவார்கள். நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.